ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் எக் சப்பாத்தி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி ஒரு 10 சப்பாத்தி எடுத்து அதை இந்த மாதிரி நான் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 மட்டும்தான் நறுக்கி தனியாக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்தரணும். அதுக்கப்புறம் உடனே பச்சை மிளகாயை போடணும். பச்சை மிளகாய் இந்த எண்ணெயில் போட்டு வறுத்தோம்னா நமக்கு காரம் கொஞ்சம் நல்லா சாரும். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே பச்சை மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது சுருண்ட பிறகு வெங்காயமும் போட்டு அதையும் வதக்கிறேன். வெங்காயம் ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை. தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி சுருள்ற அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை தூவிடுங்க. அதுக்கப்புறம் அதையும் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேருங்க. தக்காளி ஒரு சின்னதாக ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதோடு வதக்கணும். இப்போ கொத்தமல்லி கீரை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் முழுசாக தான் இருக்குது. அது சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி முழுசாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் புதினா இலை போட்டதுக்கப்புறம் அதையும் என்ன பண்ணுறோன்னா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா எது இருக்கோ உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டு ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதோட 2ஓட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு 2 முட்டை 3 முட்டையை அடித்து அந்த சப்பாத்தியில் போட்டு நல்லா கிளறிக்கணும். முட்டை சப்பாத்தியோடு சாரணும். அதாவது ஓவராக கிளற வேண்டாம். அதாவது முட்டை கொஞ்சம் அதில் சாறுற மாதிரி கிளறணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். முட்டை இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே சப்பாத்தி மாவில் உப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நான் அதிகமாக உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுட்டு அதையும் ஒரு கிளறிட்டு இந்த கிரேவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இதோட நல்லா கிளறி முட்டை வேகிற வரைக்கும் இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறினோடனே இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகி சப்பாத்தியில் நல்லா முட்டை, மிளகுத்தூள் எல்லாம் சாந்து இருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.